மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்டது, எங்க லிவரை என்ன மாதிரி காய்கறிகள் சாப்பிட்றதுனால அப்படி புதுசா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா புதுசா வச்சுக்கிறோமோ இல்லையோ, கொழுப்பு படியாம ஃபேட்டி லிவர் வராம தடுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ நம்மளுடைய லிவரோடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தணும்னா காய்கறி தாங்க பெஸ்ட் சாய்ஸ். அதுலயும் காய்கறிகள் எந்தெந்த காய்கறிகள்ல நமக்கு அதாவது நம்மளுடைய என்சைம் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கும், நம்ம பாடியை நல்லா டீடாக்சிஃபை பண்ணும், அதே நேரத்துல நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், குரூஷிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உணவுகள், இந்த மாதிரி காய்கறிகள், இந்த சத்தெல்லாம் இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கிறது மூலயமா நம்மளுடைய லிவரை கண்டிப்பா நம்மளால பாதுகாக்க முடியுங்க. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆல்கோஹால் எடுத்தாதான் நமக்கு லிவர் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் போய் இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட லிவர் டேமேஜஸ் நிறைய பாக்குறோம். அதே மாதிரி ஈவன் பாத்தீங்கன்னாக்கா யங்ஸ்டர்ஸ் வித் தி லேடிஸா இருக்கும் போது கூட நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் சேஞ்சஸும் லிவர்ல வரக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம அதிகமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளுடைய லிவரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் நம்ம சாப்பிட்றது மூலயமா இது நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷனை அதிகமாக்குது, என்சைம் ப்ரொடக்ஷனை அதிகமாக்குது. இந்த என்சைம்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்ப நம்ம லிவர் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப சுலபமாக செய்யும். என்னன்னு கேட்குறீங்களா? டீடாக்சிஃபிகேஷன். அது ரொம்ப ஈஸியாக செய்யும். ஸோ ஃபேட்டி லிவர் வராமல் அந்த ரிஸ்க் குறைக்கும். அதுல எந்தெந்த காய்கறிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரூஷிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன தெரியுமாங்க? நம்ம இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த காய்கறிகள் எல்லாமே குரூஷிஃபெரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கோஸு, நூக்கல், இது எல்லாமே குரூஷிஃபெரஸ். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, குளுக்கோசினேட்ஸ் இருக்கு. இதனால நமக்கு உடம்புல அதிகமான என்சைம் ப்ரொடக்ஷனை இது தூண்டுவிக்குது. ஸோ செல்கள் டேமேஜ் ஆச்சுனாலும் அதை புதுப்பிக்கிற தன்மை இதுக்கு இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு செல்கள் அழியாம அந்த செல்களை புதுப்பிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உடனே உங்களுக்கு ஒரு பல்ப் எரியுமே மைண்ட்ல, காலிஃப்ளவர் சொன்னோன்னு காலிஃப்ளவர் போகடா கிடையாது. ஏன்னா எண்ணெயில செஞ்ச உணவுகள் நம்மளுடைய லிவரை கண்டிப்பா டேமேஜ் பண்ணும். அது அந்த லிவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்துல நமக்கு எங்கேயுமே கொழுப்பு தங்காம நம்ம பார்த்துக்கணும். இந்த ரெண்டு டாஸ்கையும் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பா எண்ணெய் பொருட்களை நம்ம தவிர்க்கணும். அதிகமான காய்கறிகள், பழங்களை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பீட்ரூட்டுங்க. இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் சரியான காம்பினேஷன். இது ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்கு. இந்த பீட்ரூட்ல பீட்டா லேன் அண்ட் பீட்டா லின் அப்படின்றது இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு நல்ல அந்த ஃபேட்டி லிவர் ரிஸ்க் குறைக்கிறது. அது மட்டும் இல்ல, பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கறது. இதுல இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது இது அளவு கடந்த நன்மைகளை நமக்கு கொடுக்குது. பொதுவாவே இந்த பீட்ரூட்ல நமக்கு லைகோபின் பிரசன்ட் ஆயிருக்கு. இது நம்ம உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். ஸோ இந்த லிவரோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, நமக்கு குளுக்கோஸ் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறது, முக்கியமாக நமக்கு டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் சொல்கிறேன். இதை நம்ம காலையில் நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா சுத்தம் செய்யறதுக்கு லிவரை நம்ம ஈஸியாக தயார் பண்ணலாங்க. ஒரு 4 இல்லை 5 பீஸ் பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேரட்டை பாதி கேரட்ல தோலெல்லாம் சீவி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமா தண்ணி விட்டு இது அப்படியே சாரா நம்ம எடுத்துக்கலாம். இதுல பெரிய நெல்லிக்காவையும் கட் பண்ணி நம்ம போட்டோம்னா ஆக்சுவலா இதுவே ஒரு ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லலாம். ஆம்லா, பீட்ரூட், கேரட், இந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையா இருக்கும். அதோடைய சுவை அளவுக்கு அதிகமாவே இருக்கும். அதோடைய நன்மைகள் சொல்லவே வேண்டாங்க. இந்த பீட்டா கரோட்டீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சர்மத்தை பாதுகாக்குது. நம்ம சர்மம் மூலயமா வெளியேற வேண்டிய கழிவுகளை வெளியேற்றுது. லிவருடைய ஃபங்க்ஷனை அதிகமாக்குது. ஸோ நமக்கு எங்கேயுமே கொழுப்பு தங்காம பாதுகாக்குது.
அது மட்டும் இல்ல, இது நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அப்போ இத வந்து நம்ம இத காலையில இந்த ஜூஸ ஜஸ்ட் அப்படியே ஜூஸா பண்ணிட்டு, இதுல கொஞ்சமா இஞ்சியும், நாட்டு சர்க்கரையும் சுவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு ஜீரண சக்தியும் அதிகமாகும். இந்த நெறைய பேர் சொல்லுவாங்க, நைட்ல சாப்பிட்டாலே எனக்கு என்ன சாப்பிட்டாலும் எருக்களிக்குது மேடம். தண்ணி குடிச்சா கூட எனக்கு மூக்கு வழியா வருது அப்படின்னு. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ சரி செய்யறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிடுற உணவு நல்லா ஜீரணமாகி அந்த அப்சார்ப்ஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த ஜூஸ் எஃபெக்டிவாவே இருக்கும். ஸோ நம்மளுடைய லிவரை மட்டும் டீடாக்ஸ் பண்ணலங்க, ஹோல் பாடிக்கே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிங்காவே இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா இஞ்சியும் பூண்டுங்க. இந்த பூண்டுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சல்ஃபர் காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல வந்து செலினியமும் இருக்கு. இதுல ஆலிசின் அப்படின்ற கூடிய ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன் பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த அப்சார்ப்ஷனை ஹெல்ப் பண்ணுது. அந்த லிவரை நல்லா டோன் பண்ணி வைக்குங்க. இது இஞ்சியோட நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால, அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க நிறைய நான்வெஜ் செய்யும் போது கண்டிப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இல்லாம சமைக்கவே முடியாது. அது அந்த புரோட்டீனும் அந்த ஃபேட்டையும் நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணி அதோட எஃபெக்டை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம அதை சேர்க்கிறோமே. ஆனா நான் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கிறேனே, அதுக்காக நான் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னா அது கிடையாது. அளவோட சாப்பிடுறது ரொம்பவே முக்கியம். அதுவும் மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறது ரொம்பவே முக்கியம். இந்த மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுது. முக்கியமா நம்ம சாப்பிடுற உணவை நல்லா ஜீரணம் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. இந்த இஞ்சி பூண்டுன்றது ரொம்பவே நல்லது. அந்த இஞ்சியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜிஞ்சரால் இருக்குங்க, அண்ட் சால்போரால்ன்றது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி விஷயத்த நம்ம சமையல்ல நம்ம இஞ்சியோ பூண்டோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இது நமக்கு நம்ம சாப்பிட்ற உணவோடைய சத்தையும் சேர்க்குது, நம்ம உடம்புல கழிவுகள் தங்காமையும் பாக்குது. முக்கியமா ரத்த குழாய்கள்ல எங்கேயுமே அடைப்பு ஏற்படாம சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. அதே மாதிரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கீரை வகைகள். ஏன்னா லிவரை பத்தி பேசும்போது கீரையை பத்தி நான் பேசாம இருக்கவே கூடாது. முக்கியமா இந்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த சிறுகீரை, தண்டுக்கீரை, அதே மாதிரி வெந்தயக்கீரை, முள்ளங்கியோடைய கீரை இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டை நமக்கு ஏற்படுத்தும். இதை நம்ம ரெகுலரா ஒரு கப்பு கீரை டெய்லி சாப்பிட்றது மூலயமா நமக்கு அந்த ஃபேட் டெபாசிஷன் இல்லாம நமக்கு நல்ல ஈஸியா நமக்கு அந்த டைஜஷன் ஃபேட்டோடைய ஜீரணத்தை அதிகமாக்கி கொடுக்கும். அதே நேரத்துல கொழுப்பு எங்கேயுமே தங்காம நம்மளுடைய மலம் மூலியமா வெளியேற்றிடும். இந்த கீரை வகைகள்ல நமக்கு குளோரோஃபில் அதிகமா இருக்கு. குளோரோஃபில் என்ன பண்ண தெரியுமா? இது நம்மளுடைய பிளட்டோட pH நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ ரத்தத்தோடைய pH கரெக்ட் ஆகுது அப்படின்னா உடம்பு அமிலத்தன்மை அற்ற, அதாவது காரத்தன்மைக்கு அதிகமாவே இருக்கும். அப்போ நோய் வராம தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இது நியூட்ரலைஸ் மட்டும் பண்ணல, ஈவன் நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம், அதாவது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தையும் அதிகமாக்கி கொடுக்குது. இது நம்மளுடைய உடம்ப நல்ல லைக் இதுல இருக்கக்கூடிய தாதுகள், குறிப்பா சொல்லணும்னா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த எல்லா தாதுகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை ரொம்ப ஈஸியா வெளியேற்றி நம்மளுடைய லிவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒரு கீரையாவது நம்ம சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். அது வந்து நமக்கு ஜாயின்ஸுக்கு மட்டும் இல்லை, ஈவன் லிவருக்கும் நல்லது அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலயமா நம்மளுடைய லிவரை ப்ரொடெக்ட் பண்றோம். இவ்வளோ நேரம் நம்ம எது ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, எது பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுமா? நேரம் கடந்து சாப்பிடுற உணவு, அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல நீங்க ஒரு 10 மணிக்கு மேல சாப்பிடுறது விஷத்துக்கு சமங்க. அதுவும் நம்ம என்ன இயற்கை மருத்துவத்துல சொல்றோம்னா 6ல இருந்து 7:30க்குள்ள நீங்க டின்னரை முடிச்சிடணும்னு சொல்றோம். ஆனா அப்படியும் நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா, நான் வீட்டுக்கு வரதே 9-10 மணிக்கு தானே அப்படின்னு. ஆனா அதுலயும் நீங்க அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா இரவு நேரத்துல பழங்களை எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி உணவை நம்ம நேரம் கடந்து எடுக்கும் போது அது லிவரை தான் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால நமக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ தூக்கத்தினால நமக்கு பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான உணவு சரியான நேரத்துல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்.
அதே மாதிரி காரம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளோ எண்ணெய் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளோ நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மாமிசங்களை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். புரோட்டீன் நமக்கு தேவை, கண்டிப்பா புரோட்டீன் நம்ம எடுக்கணும். ஆனா அதுல நிறைய பிளான் பேஸ்டு புரோட்டீனா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.